அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு நான் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் சென்னை சமர்தா வெல் நோன் ஃபார் education, particularly in hotel management, aviation courses, nursing courses and logistic courses. நேஷனலி நம்மளுடைய காலேஜில் யார் என்ட்ரி ஆனாலும் தெரியும், ஒரு மினி இந்தியாவை இங்கே பார்க்க முடியும். டுடேயிலிருந்து என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நவ் சென்னை சமர்தா ஓப்பன்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நம்மளுடைய சென்னை சமர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் காலேஜஸில் வேரியஸ் கண்ட்ரியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க போகிறாங்க. லைக் ஸ்ரீலங்காவிலேருந்து, நேபாளிலேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, இந்த மாதிரியான வேரியஸ் கண்ட்ரியில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை சமர்தாவில் வந்து படிக்க போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி உலகத்துக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சென்னை சமர்தா தான் பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கல்னரி ஒலிம்பிக்கில் வின் பண்ண அந்த கோல்டு மெடல் இன்றைக்கி வேர்ல்டு வைடு ரீச் ஆகி வி ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கிறதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி சென்னை சமர்தா குரூப்பில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் இங்கே படிக்க போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த நம்மளுடைய குரூப்போடைய மென்டார், என்னுடைய குரு, மதிப்புக்குரிய கலையரசன் சாரை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே மாதிரி கலையரசன் சாரோட சேர்ந்து மிஸ்டர் ப்ரொஃபஷனல் சொல்லக்கூடிய ஜெய்சிங் சார் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெய்சிங் சார், ஐ வார்ம்லி வெல்கம். இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் தான் இன்றைக்கி சென்னை சமர்தா ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு வைடாக இன்றைக்கி வேரியஸ் பிளேஸில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வேரியஸ் கண்ட்ரியில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய மதிப்புக்குரிய கலை சார் அண்ட் ஜெய் சார். ஸோ இந்த கூட்டணியில் ஒரு எக்ஸ்பாண்டாக இப்போது ஸ்ரீலங்காவில் நோவல் சார் பொறுத்த வரைக்கும் வெல் நோன் பர்சன் ஃபார் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறதுல அவர் நம்மளோட இப்போ இணைஞ்சிருக்கிறது. வி ஆர் வெரி ஹாப்பி டு இன்வைட், வார்ம் வெல்கம் நோவல் சார் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மிஸ்டர் மனோஜ்குமார் சார் அண்ட் பாவனா மேடம், இவங்களுடைய பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால், நேபாளில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை சமர்தாவுக்கு படிக்க வர போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயர்லேயே நேபாளிலிருந்து இங்கே வந்து படிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் கண்ட்ரிக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்பும் போக போகிறாங்க இவங்க மூலமாக. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஹைலைட் இந்த டைப்பில். இது மட்டும் இல்லாமல் ஜிடு மூலமாக இன்றைக்கி ஒரு எம்ஓஇ புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ண போகிறோம். இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னு கேட்டால், சென்னை சமர்தாவில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, அலுமினி ஸ்டூடெண்ட்டை படித்து முடித்தவங்களும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்கிறதுக்கான ஒரு பாத்வே இந்த எம்ஓயு மூலமாக நாம் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை மீடியா முன்னாடி பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நேஷனலில் நம்பர் 1 பிராண்டாக இருக்கக்கூடிய நம்ம சென்னை சமர்தா இன்னையில் இருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி காலேஜாக மாறப்போகிறத நினச்சி அந்த பெருமையை உங்களோட மீடியா பீப்புளோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ஐ வார்ம் வெல்கம் ஆல் த மீடியா பீப்புள்ஸ், பர்டிகுலராக இந்த மீடியாஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணக்கூடிய நம்ம மதிப்புக்குரிய இந்திரன் சார் அண்ட் ஆல் த மீடியா பீப்புள், இவங்க எல்லாரையுமே வார்ம் வெல்கம் பண்ணி இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம மதிப்புக்குரிய சிஓ மேடம், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் மதிப்புக்குரிய பானுமதி மேடம், டீன் சார் மிஸ்டர் சுரேன், அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் விஆர் நம்பர் 1 அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட் தான் நாலேஜ்லேயும் நம்பர் 1 அப்படிங்கிற பொறுப்பை இப்போ ஏற்றிருக்கக்கூடிய, நான் நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்பர் 1 மாற்றியே தீருவேன், என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்தை அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடாக ஏற்படுத்தி நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறதுக்கு அல்லும் பகலும் 24 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மதிப்புக்குரிய டாக்டர் பாலாஜி சார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஏவியேஷன் கேம்பஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இங்கே முழு மூச்சாக நம்மளோட ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், லாஜிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸே பல விதங்களில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய என்னுடைய என்டையர் அகடமிக் டீம் அஸ் வெல் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் டீம் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வார்ம் வெல்கம் பண்ணுறதுல அஸ் அ சேர்மனாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த அளவு அப்படின்னு கேட்டால், ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட சேர்மன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த
என்விரான்மெண்ட் மூலமாக எம்ஓஇ மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பல நாடுகளுக்கு போய் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் இப்போ மாறி பல நாடுகளிலிருந்து மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறதே ஒரு மிகப்பெரிய பெருமையான தருணம். அந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான காலகட்டத்தில் உங்களை வரவேற்கிறதுல நான் மிகவும் பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல். I've been in education industry for last 16 years as an education consultant and providing education and abroad study for 2,400 students so far. So, we are always sending people to different continental like Europe, like UK, like Australia, Canada. But we forgot that right next to us, there is a giant sitting with us, that is India. So India is currently developing to be the next economical giant. We should understand the importance of that. My Tamil is not good. Kutti kada solla, okay? Right. This is my passion to educate people and send them abroad to have a life experience. And this about, we are sitting all Nepal, India, Sri Lanka together. My country, most of the people follow religion of Buddhism, which Buddha born in Nepal and King Ashok sent his kids to Sri Lanka and diversified my culture, my education, and all other things in Sri Lanka. So the same manner in modern day, now we are sitting with the technology, and this is a setup moment for the next mission. Education, the global passport. Someone who has education, somebody hit you and ask you for the education, you can't, nobody can steal that from you. You remind your knowledge again and again. So education is a kind of a thing which is very important, which always as a father, as a brother, as a consultant, I always give to my people. Educate yourself. There's nothing else that you can do to be a superhuman. So on top of that, when I come to Chennai, I receive warm welcome among all the students and the staff, which made me really happy. I felt like staying here. I was that much happy because I'm a movie fan of your Tamil cinema, like Rajini, like Vijay. So these are very famous icons in Sri Lanka, and I hope my country's students will like to come and get the experience in Chennai. And on top of that, let me talk about this wonderful effort Mr. Bhuminathan and his wife who took, if I'm not mistaken, Miss Uma Krishnan. Uma Maheshwari. I'm so sorry about that. So you took a noble effort to educate your country people, which is under the aviation, nursing, and hospitality, which is tripart, having global job opportunity and the placement. So today I can see how far you came for the last 16 years, and the aviation started 3 years ago. Beg your pardon if I make some mistake on the fact and figures, okay? So I really appreciate what you have done and implemented and giving next chance to Sri Lankan students and the global students who wanted to come to India and study. So I went your hospitality management institution yesterday, and I was amazed about the interior and the study atmosphere, which is like we are getting in Singapore, Malaysia. I think much better than that. I'm sorry to say that. I said them to implement more, because currently we are sending people to Singapore, Malaysia, but this is going to be very affordable option for Sri Lankan students. I hope we can work together as a team. Let's get like Europe, like Schengen continent, like 28 countries, they're working together. Their economy is such strong, and they can travel and they can visit
multiple places, they can experience multiple culture diversification. The same thing as the Asians, we do have Nepal, Bhutan, Taiwan, Thailand, India, Maldives. As a grown person, as a matured person, my vision is to make such a continent in one day, because we are developing future leaders and we also getting elders. At the meantime, if we can make that kind of a avenue to our kids to travel around the Asia continent without visa sort of thing, so I think they will have much more opportunities. We can work and we can share our employees and placement together. So I see the possibility, and it will take time. And all what we need to do is work together as a team to go to the glory. So thanking each and every of you, and thank you very much for the media crews and all, for such a wonderful arrangement and such a wonderful events that you have organized. And I would like to thank all the staff in Chennai Amrit, because you guys are super amazing. I feel I'm staying in home kind of feeling, which I see from your students also, their hospitalityness and their humbleness. It made me really love on them, and I will visit once again with more students from Sri Lanka. And thank you very, very much to invite me, and this is real privilege to be part of this wonderful event. Thank you very much. As well, and Mr. Manoj. And today I'm here, in order to give an opportunity for the students who are looking forward to go abroad for the internship and the job opportunities. And what we do is that we not just for Nepalese or even for other Asian countries, we provide student support for the placement, job placement, hotel and restaurant industry, like in Europe, in US. So in the same way, we would like to provide opportunity for the students for Chennai Amrita in different campuses in India. So we'd like to welcome future interns and students who would like to go abroad for the internship. So we look forward to probably get next another 400 to 500 students interested to go to different. Is it working? Okay. Next 400 to 500 students to different countries like in Europe, in France, New Zealand, and there are other countries as well in like US. And I saw that many of the students has gone to internship as well to US before. So the same way, we would like to provide the support for the internship opportunities where they can learn, expose themselves, and earn as well. So that's what we are here for, and I'd like to thank the college team for providing us this opportunity to provide the internship thing for all the students. And I would like to thank everyone here for giving this opportunity. Thank you. Thank you, ma'am. Next, I call upon Mr. Manoj Kumar Shrestha, Director of Priceless Advice International, Nepal. Of bringing a good number of students by this year. This partnership will promote and recruit eligible students from Nepal to Chennai Amrita. We are looking to bringing students, especially in hospitality sector and aviation sector. Our goal is not only admission, but also a proper guidelines and practical education supported by international internship and industry exposure and career development. We strongly believe this partnership will create better opportunity for our students, strengthening the education relationship between India and Nepal. I sincerely thank the management of Chennai Amrita College for their trust, hospitality, and cooperation. Thank you very much. Nepal and Sri Lanka, Mr. Manoj, Mr. Nuwan, and Madam Bhavana. It is indeed a great honor and privilege to stand before all of you in this historic occasion.
today is not merely about signing a MOU. Today we are signing dreams, we are signing hope, we are signing opportunities. Most importantly, we are signing a brighter future for thousands of young people whose lives will be transformed through education. In today's rapidly changing world, education has become the most powerful passport anyone can possess. It is no longer enough to earn a qualifications. Students must acquire global exposure, international experience, and industry-ready skills to compete successfully in an interconnected world. This is why today's event is so significant. These partnerships represent much more than institutional collaborations. They represent a shared commitment to preparing future generations for global success. Ladies and gentlemen, education changes lives. It breaks the cycles of poverty. It creates leaders. It builds nations. Every student who graduates successfully creates a positive impact not only on themselves but also on their families, communities, and countries. This is why Chennai's Amrita, they have done for the past 16 years, has created a phenomena which is really mind blowing. 15, 16 years back, the students, to get a student for hospitality, it was an uphill task. But through the effort of Mr. R. Bhuminathan with his media campaigns and because of all the media who are present here, big round of applause to all of you. Through the collaboration of the media, which has actually supported the vision and mission of Mr. Bhuminathan to see students to be truly global citizens. Another round of applause for Mr. Chairman, who has actually put in his heart, his soul, to make Chennai Amrita a success to what it is now. My sincere appreciation also goes to Madam Bhanumati, whose dedication, professionalism, and tireless efforts have been instrumental in building Chennai Amrita international collaborations. Ladies and gentlemen, when institutions collaborate, students benefit. When countries collaborate, societies prosper. When education crosses borders, peace, understanding, and innovation flourish. This is exactly what we are witnessing today. This is not simply an agreement between institutions, it is the beginning of a long-term commitment to transform lives through education. And today, we are also signing, especially, it's a proud moment for Chennai Amrita, we are signing an agreement with JEDU Global Education, one of world's leading higher education group with campuses and academic partners across the UK, France, Spain, Malta, Germany, and the United States of America. Through this strategic collaboration, students will have access to internationally recognized qualification, seamless academic progression pathways, and life-changing opportunities to pursue higher education and careers on a truly global stage. This partnership reflects our shared commitments to making world-class education more accessible and preparing graduates to become global citizens. Allow me to conclude with a quote that perfectly reflects today's occasion. Education builds knowledge, partnerships build opportunities, together they build the future. Congratulations once again to Chennai Amrita Group of Institutions and all our esteemed international partners on this historic milestone. Thank you, Nandri. Know me regularly. All right. Thank you very much for coming. Your support is very important. First of all, good afternoon to Chairman Sir, Mr. R. Bhuminathan, my close friend. He's like my younger brother. All right. And then Mr. Jai, my colleague. And then Mr. Manoj, Mr. Nuwan, Madam Bhavana from Nepal. All right. Then our COO. All right. She's here. Madam Manumati, Mr. Balaji Sir, Dean Sir, Dean Suri. So all of them worked very hard for us to achieve this milestone. We are here because endless hard work from them. And I'd like to thank them for that. All right. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். சென்னை அமிர்தாவோட எனது ஸ்டேஜுக்கு நாங்கள் கூட்டு வரோம். அதாவது சென்னை அமிர்தா ஏன்
சென்னை அமெரிக்கா வந்து தேடி வராங்க. நாங்கள் போய் தேட தேவையில்லை, அவங்களே தேடி வருவாங்க. ஏன் அப்படி தேடி வராங்கன்னா, நம்ம கல்வியை வந்து ஒரு தரமான கல்வி, that means our education, quality education given to the students until they can go and compete in the world stage. So when you compete in the world stage, everyone around the world are looking at us. And we are, by winning gold medal, our name are there. So when our name are there, people from other countries would like to take them to their country. ஸோ அதனால் இன்னைக்கு நிறைய ஒப்பந்தம் சைன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து உடனே இந்த வருஷமே இப்போ நாளைக்கே எல்லாம் பேசுவாங்க. 40 பேர் ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க, 20 பேர் நியூசிலாண்டுக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ நம்ம மாணவர்கள் அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு. 100 அடுத்த வருஷம் ஃபியூ 100 பீப்புள் போக போகிறாங்க. மலேசியாவுக்கும் ஃபியூ 100 பீப்புள், எல்லா நாட்டுக்கும் ஃபியூ 100 பீப்புள் அனுப்ப போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் நேபாள், ப்ளீஸ் கம். Students from Sri Lanka, we welcome. We are Chennai Amrita is going global. We want students from different countries to come here to explore, to get experience. You saw the facilities. We have world-class facilities, right? So let them experience it. Why not? It's all our children. Their future is very important. And முக்கியமா அந்த மீடியா இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் செஞ்சு இந்த அளவுக்கு வந்துருக்கூடாது, முடியாது, ரொம்ப கஷ்டம். மீடியா சப்போர்ட் நீங்களாம் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பல வருஷமாக கொடுத்துருக்கீங்க. நாங்கள் செய்கிற காரியங்கள்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. ப்ராட்காஸ்ட் மீடியா, பிரிண்ட் மீடியா, ஆல் அண்ட் சோஷியல் மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ். Okay, I know some of Padma is here. All right. So thank you for your support, Mr. Inder sir. Thank you. All right. நீங்க மீண்டும் இன்னும் சப்போர்ட் கொடுக்கணும். சென்னை அமெரிக்கா இன்னும் இப்பதான் ஆரம்பம், நாங்கள் இன்னும் எங்கேயோ போக போறோம். ஆனால் உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். I now congratulate both the organizations for this meaningful partnership. கோல்டன் டேஸ் ஏன் அப்படின்னு கேட்டால், இந்தியாவிலேயே நம்பர் 1 காலேஜாக இருக்கக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லையும் சரி, ஏவியேஷன்லையும், நர்சிங் அண்ட் லாஜிஸ்டிக் காலேஜ் நம்பர் 1 இருக்கக்கூடிய சென்னை சம்பிரதா குரூப் ஆஃப் காலேஜ் இன்னைக்கு ஒரு பெரிய அடுத்த ஒரு மைல்கல்லாம் இந்த இயர்ல இருந்து இப்போல இருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை சம்பிரதா காலேஜில் வந்து படிக்க போகிறாங்க. நாட் ஓன்லி சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா, கொச்சியில் இருக்கக்கூடிய சென்னை சம்பிரதா குரூப் ஆஃப் காலேஜில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இயர்லேருந்து படிக்க போகிறாங்க. அதற்கான எம்ஓஇ இன்னைக்கு மிக விமரிசையாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எம்ஓஇ மூலமாக நமக்கு ஸ்ரீலங்காவில் இருந்தும் நேபாள் கண்ட்ரியில் இருந்தும் பல 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனடியாக வந்து படிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாக்க வேரியஸ் கண்ட்ரியில், அதாவது மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய டாப் 10 கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய யூகே, யூரோப், யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான டாப் 10 கண்ட்ரீஸில் போய் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு இந்த எம்ஓஇ மூலமாக இப்போ உதயமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட் மாணவர்கள் அமெரிக்காவில் பல லட்சம் சேலரியில் பல பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த எம்ஓஇ மூலமாக இன்னும் பல கண்ட்ரிகளில் உடனடியாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நவ் சென்னை சம்பிரதா ஓப்பன் டோர் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போவே இந்த மந்தில், இந்த அகாடமிக் இயர்லேயே அதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகரிச்சிருக்கு. பல நாடுகளில் இருந்து சென்னை சம்பிரதாக்கு வந்து படிக்க போகிறாங்க. எதனால் அப்படின்னா, வேர்ல்டில் இதுவரைக்கும் இந்தியா நம்பர் 1 இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஏவியேஷன் ஆகட்டும், சென்னை சம்பிரதா குரூப் ஒலிம்பிக், கல்னரி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் சென்னை சம்பிரதாவில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் உலகம் பூரா இருக்குது. அதுக்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நாம் ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமி மூலமாக நம்ம இந்த ஒரு எம்ஓஇ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வார்ம் வெல்கம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஓன்லி ஃபார் ஸ்டடிங், இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த வாய்ப்பை இந்த எம்ஓஇ மூலமாக கிடைச்சிருக்குன்னு நினச்சி சேர்மனாக எனக்கு மிகப்பெரிய பேர். தேங்க்யூ. அதாவது நம்மள்கிட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், நர்சிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எதில் அதிகமாக விருப்பப்படுறாங்களோ அந்த பிரிவில் அவங்க படிக்கலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில்
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏவியேஷன் காலேஜுக்கும் முதல் உரிமை நமக்கு. ஃபீஸ் வந்து ஃபாரின் கரன்சி அது எப்படி சார்? இங்கே கட்டும்போது இந்தியன் கரன்சி தான் கட்டணும், அது கன்வர்ஷனில் இங்கே கட்டிடுறாங்க. அவர் இங்கேருந்து அப்ராடு அகைன் அதர் கண்ட்ரிஸ்லாம் போகிற சான்சஸ்லாம் இருக்குது. ஏற்கனவே நம்ம மாணவர்கள் கிட்டத்தட்ட 31,651 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பிளேஸ் அக்ராஸ் த குளோப். நான் சொன்ன எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ரீசெண்டாக கூட யூரோப் போயிட்டு வந்தேன், தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நம்மளுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இந்த எம்ஓஇ மூலமாக இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்திருக்கும் ப்ராசஸை, மேக் இட் வெரி சிம்பிள். ஸோ இவங்க மூலமாக இந்த விசா ப்ராசஸ் மற்ற விஷயம் எல்லாமே இமிடியேட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணால் இன்னும் அதிக பெனிஃபிட் இருக்கும், அதிகமாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத இவங்களுடைய கைட்லைன்ஸ் மூலமாக நோபலும் சரி அண்ட் பிரைஸ்லெஸ் எஜுகேஷனும் லிமிட்டடும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்வேயை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஃபியூச்சர் ட்ரீம் அகாடமி மூலமாக. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு சரியான டைரக்ஷன் காட்டுறதுனால ஈஸியாக அவங்களால அந்த கண்ட்ரியில் போய் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிரியேட் பண்ணிட முடியும். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, சார் தான் நிறைய கேள்வி கேட்டேன், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இந்தியாவில் ஆவரேஜ் சேலரி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ்னா வெரி லோயஸ்ட் சேலரி இல்லை, ஹையஸ்ட் சேலரி இல்லை, ஆவரேஜ் சேலரி எவ்வளோ இருக்கும்? நியர்லி 30 to 40, இதுதான் ஆவரேஜ் சேலரி. சில கண்ட்ரியில் ஆவரேஜ் சேலரி 3.5 lakhs இந்தியன் மதிப்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த எம்ஓஇ கிரியேட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு 30,000 மட்டுமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த எம்ஓஇ மூலமா கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலே 3.5 lakhs 5 lakhs நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே யூஎஸ்லாம் சர்வசாதாரணமாக வாங்குறாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த எம்ஓஇ மூலமா வேரியஸ் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, அதிகமான ஏர்னிங்ஸ், பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் இந்த எம்ஓஇ ஒரு மிகப்பெரிய பாத்வேயை கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது எந்த அளவு இன்னைக்கு நம்ம ட்ரெண்ட் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோடிக்கு பிஎம் சொன்ன மாதிரி மற்ற நாடுகள்லாம் சில நாடுகள்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது இந்தியா பயங்கரான பவர்ஃபுல் கண்ட்ரியை நோக்கி இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறது உண்மை. நாம் முத ஆரம்பிக்கும் போது சென்னை சமர்தா 2010 2010 டொமஸ்டிக் காஸ்ட் இன்டர்நேஷனல் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தான் நம்ம இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே ஆரம்பித்தோம். அதாவது உலக தரத்தை உள்ளூர் விலையில கொடுக்கறது அப்படிங்கிறது, டொமஸ்டிக் காஸ்ட் வித் இன்டர்நேஷனல் குவாலிட்டி. இப்போ அந்த ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குவாலிட்டி சென்னையில் தான், தட் இஸ் இந்தியாவில் தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ரூவன் ரெக்கார்டாக நம்ம கல்கரி ஒலிம்பிக்கில் பண்ணதுனாலையும், ஏற்கனவே இன்டர்நேஷனல் லெவலில் 1000 அவார்ட்ஸ் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட் 1 or 2 கிடையாதுங்க, மோர் தென் 1000 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது உலகத்துக்கு கரெக்டாக ரீச் ஆனதுனால வேரியஸ் கண்ட்ரியில இருந்து இங்கே வந்து படிக்கணுங்கிற நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள் அண்ட் சம் அதர் கண்ட்ரிஸ். ஃபியூச்சரில் நீங்கள் நிறையா பார்க்க முடியும். நீங்கள் இந்தியாவில் நிறைய பேர் சென்னையில் நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க, பல நாட்டு கண்ட்ரிஸ். அப்போ மீடியா பீப்புள் நான் மீட் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம எனி டவுட் எனி கொஸ்டின்? சென்னை அமைதியா விரிவாக்கும் இன்னும் அந்த சர்வதேச லெவலில் ஏதாவது அதர் கண்ட்ரியில் வந்து பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு? சூப்பர். ஆக்சுவலாக ஏற்கனவே சென்னை சமர்தா சென்னையில் மட்டும் இருந்தது 2010. 2016 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா, கொச்சின், நவ் இன் டெல்லி. ஸோ இப்போ இந்தியா பூரம் பரவலாக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. சென்னை டு கேபிட்டல் ஆல்ரெடி நடந்தாச்சு. மிக விரைவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், இன்டர்நேஷனல் லெவலில் நாம் மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி பெர்லின், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துபாய், இந்த ஏரியாக்கள் எல்லாம் முதல்ல இனிஷியலாக சென்னை சம்பிரதாயோட கேம்பஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சந்தோஷமான செய்தியை மிக விரைவில் உங்கள்கிட்ட பகிர்ந்து. இப்போ அந்த துறையில் வந்து சாதிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டிசிப்ளின் எதுவாக இருக்கும் சார்? எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே சரி, முதல்ல ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாக்ரிஃபைஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு ஃபீல்ட்லையும் பேஷன் ரொம்ப முக்கியம். ஆர்வம், நான் இந்த ஃபீல்டில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் யாருக்கு இருக்கோ, அவங்க நல்ல எக்ஸ்பர்ட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு உலகம் ரொம்ப சுருக்கமாயிடுச்சு. நம்ம உள்ளங்கை மாதிரி உலகம் இன்னைக்கு ரொம்ப ஏதோ வியந்து பார்த்த ஜெர்மனி, வியந்து பார்த்த அமெரிக்காவெல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு டெக்னாலஜியும் சரி, நம்மளுடைய கான்டாக்ட் இந்த 16 வருஷத்தில் உலகம் பூரம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 212 கண்ட்ரியில்
எது எதெல்லாம் டாப் மோஸ்ட் கண்ட்ரியோ அந்த எல்லா கண்ட்ரியும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பை காட் கிரேஸ் 32,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பிளேஸ் அப்படிங்கிற அலுமினி வேற யாருக்குமே இல்லை. வேற எந்த காலேஜுக்குமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல 32,000 பேர் ஒர்க் பண்ணுற அலுமினி வேரியஸ் கண்ட்ரியில், அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கக்கூடிய கண்ட்ரியில் போய் வின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இங்கே எந்த இடத்துல கற்றுக்குறாங்கங்கிறது முக்கியம், யாருக்கிட்ட கற்றுக்குறாங்கிறது ரெண்டாவது, மூணாவது ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இஸ் மதர் ஆஃப் சக்ஸஸ். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சாக்ரிஃபைஸ் இருக்கணும், வெறி இருக்கணும், அதுக்கான எஃபர்ட் போட்டால் எந்த இடத்துல போடுறாங்களோ அந்த இடத்த பொறுத்து வின் பண்ணிட முடியும். இந்த நேரத்தில் உங்கள் கேள்விக்கு ஒரு சுருக்கமான ஒரு பதில் சொல்லணும்னா, சின்ன வயசுல பத்மஸ்ரீ கமலஹாசன் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினார், ரொம்ப சின்ன குறுகிய வயசுல. அப்போ உங்களை மாதிரி எல்லா மீடியாவும் சூழ்ந்துட்டு கேட்டாங்க, எப்படிங்க இந்த இவ்வளோ சின்ன வயசுல நீங்க பத்மஸ்ரீ விருது வாங்கினீங்கன்னு. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு முன்னாடி நம்பவான் எம்ஜிஆர் சிவாஜிலாம் இருந்த அந்த ஃபீல்டில் நான் போய் என்னை இணைச்சிக்கிட்டேன், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பத்மஸ்ரீ விருது வாங்குறேன்னாரு. அதே மாதிரி சென்னை சம்பிரதாயம் அவங்க இணைச்சிக்கிட்டாங்கன்னா, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க, படித்தாங்கன்னா ஈஸியாக உலகத்தை ரீச் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுல எங்களுடைய அலுமினி ஸ்டூடெண்டே அதுக்கு சாட்சி. சார், இப்போ அங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வராங்க, ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கான சேஃப்டிக்கு நம்ம சென்னையில் தான் என்னெல்லாம் வழிமுறைகள் செஞ்சு சார், இங்கே ஏற்கனவே பெர் இயர் 10,000 பேர் படிக்கிறாங்க. அந்த 10,000 பேர் எங்கெங்கெல்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில இருந்து, நார்த் இந்தியாவில் இருந்து, வேரியஸ் ஸ்டேட்டில் இருந்து, கேரளாவில் இருந்து, வேரியஸ் ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கும் தனி கவனம் எப்போதுமே இருக்கும். சேஃப்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை ஸ்டூடெண்ட் ரொம்ப அதிக கவனம் எடுக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே சிசிடிவி மானிட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மென்டார் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அவங்களுடைய சேஃப்டி, ஏன்னா நாங்கள் தான் அவங்களுடைய செகண்ட் மதர். ஃபாரின்லேருந்து இங்கே வந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, we are the second mother. அதனால் அதுக்கான ப்ரியாரிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சார், ஏதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேம் சிலபஸ் தானா, அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் சேம் சிலபஸ் தானா, இல்லை அந்த படிப்பாக்கத்தில் விரிவு எதுவும் ஆக்சுவலாக நம்மகிட்ட கிட்டத்தட்ட 32 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு. எந்த கோர்ஸில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சிலபஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ, எதை படித்தா இன்னைக்கு உலகத்துல வேலை உடனே கிடைக்குமோ அந்த மாதிரி தான் சிலபஸ் நம்மளுடைய சிலபஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மற்ற காலேஜஸ் மாதிரி, மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுக்குறது. மற்ற இடத்துல படிக்கும்போது வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் கிடைக்கும், பட் டைரக்ட் அவங்க தான் தேடணும். சென்னை சம்பிரதாயம் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வேலையும் கன்ஃபார்ம் பண்ணியே கொடுத்துருவோம் கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது எங்களுக்கு வீணோ வெரி வெல் ஓல்டு சிலபஸ் படிக்கிறதுனால யாருக்கு வேலை கிடைக்காது. ஸோ அப்போ இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் என்ன தேவையோ அதை சொல்லித்தரோம். அதையும் எப்படி சொல்லித்தரோம்னா 90% ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தரோம். அதனால தான் சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட் எந்த இடத்துக்கு போனாலும் ப்ரியாரிட்டி கிடைக்கிறதுக்கான காரணம். நாங்கள் மற்றவங்க மாதிரி படித்து முடிச்சுட்டு நீங்கள் வேலை தேடணும்னு சொல்கிறதில்ல, படிக்கும்போதே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாபும் கொடுத்துட்றோம். நாட் ஓன்லி சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ இந்த எல்லா விஷயம் சேர்த்து தான் இன்னைக்கு சென்னை சம்பிரதாயம் நம்பர் 1 இருக்கிறது. ஸோ சிலபஸ் ஆல்வேஸ் அது மட்டும் இல்லாமல் அதே சார் ஏஐ வந்து அனைத்து துறைகளிலும் வந்துருச்சு. குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஏஐ துறை வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? பொதுவாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னாலே நடப்பு பயிற்சி வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு சாத்தியமான ஒன்று. அது எந்த அளவுக்கு வந்து சென்னை அமைந்தா கையாளுறது? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால தான் மற்ற காலேஜஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டோ பிளாக் போர்டில் நடத்துவாங்க. நீங்கள் இங்கே ஒரு டைம் கிடைச்சா சுற்றி பாருங்கள், எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவ். நாங்கள் என்ன எப்படி சொல்லித்தரோம்னா, ஒயிட் போர்டில் நடத்துகிறதே இல்லைங்க. நம்ம நடத்துகிறது எல்லாமே ஸ்மார்ட் டிவி மூலமாக ஏஐ இன்டகிரேட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஃப்ளைட்டோட இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு கேள்வி வந்தது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, அதை ஏஐ மூலமாக இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குது, அதை எப்படி அவங்க ஒரு ஃப்ளைட்டோட இன்ஜின் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத நாங்கள் லைவாக காட்டுறோம். ஸோ ஏஐ எங்களுடைய சிலபஸ்லேயும் மட்டும் இல்லை, எங்களுடைய ப்ராக்டிக்கல்லே ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். நம்பர் 1. ரெண்டாவதுங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஏஐ வந்தாலும், என்ன மாடிஃபிகேஷன் வந்தாலும், இந்த ஃபீல்டு மட்டும் எப்போதும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு இருக்கிற வரைக்கும் இந்த ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன ஒரு சில விஷயங்கள் ஹியூமன் டச் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னாக்க ஒரு அடுத்த லெவல் நோக்கி இருக்கும். அந்த ஹியூமன் டச் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ஃபீல்ட் அப்படிங்கிறது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
ஸோ மாடர்ன் ட்ரெண்டுக்கு தேவையான ஏஐயும் நாங்கள் கற்றுத்தரோம். அதே சமயம் ஹியூமன் டச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால அதை எமோஷனலாகவும் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லுவோம். Thank you, Team Chennai Amrita and all the Praise team members for being part of this historical moment and signing MOUs with the campus and Priceless. This MOU has opened the wide doors for the students who are looking for the global opportunities. So this MOU will open the door of opportunities in Europe and other countries, and we're thankful for this event, today's event, and looking forward to working with the students to explore in different parts of the world and gain global exposure and be a part of the global world with the jobs. And thank you. And tomorrow we will conduct to New Zealand and some other countries. How many students? So tomorrow we'll be with the students. We'll provide information regarding the internship opportunities in France and New Zealand, as well as other countries. But at the moment, we'll be going forward to these two countries. So we'll be taking probably around 200 to 300 students, and we'll start screening for the process and provide different information for the internship requirements, and then it will move further. So let's see how it goes. But yeah, we're looking forward to welcome to the students for this global opportunities. Yeah, that's it. Thank you. ஆக்சுவலாக ஃப்ரான்ஸுக்கும் நியூசிலாந்துக்கும் நாளைக்கே 200 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஃபில்ட்ரேஷன் நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க பவனா மேடம் அண்ட் டீம் ப்ரைஸ்லெஸ் குரூப்பில் இருந்து. ஸோ 200 ஸ்டூடெண்ட்டில் முதல்ல ஃபில்டர் பண்ணி யார் யாரெல்லாம் அதுக்கான கேப்பபிள் இருக்காங்களோ அவங்களை ஃபில்டர் பண்ணி இமிடியேட்டாகவே ஃப்ரான்ஸ் அண்ட் நியூசிலாந்துக்கான ஸ்டெப்பை இப்போவே எடுக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் நாளைக்கு நம்மளுடைய சென்னை சம்பிரதா கேம்பஸில் பவனா மேடம் அண்ட் மனோஜ் குமார் டீம் இப்போ நாளைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நேபாள் பண்ணுறதுல இப்போ நம்ம ஊர்லேருந்து சிங்கப்பூர் படிக்க ஆசைப்படுவாங்க. இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்து படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் வந்துருக்கு. அந்த லெவலுக்கு சென்னை நமிதா நம்ம பேர் அங்கே இருக்கு. ஸோ நீங்கள்லாம் அதுக்கு பேசலாம், இதை கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Thank you very much. So the agreement today is actually very important, and it's a milestone because what we are doing now is across the globe, cross-country education. So we are bringing Sri Lankan Nepal students to study in India, in Chennai, and to further study, they can go to Singapore, they can come to Malaysia, they can go to UK. So it open more doors. So the students will get 3 different countries exposure, and this opportunity is only given to Chennai Amrita because of our partnership that we have with Singapore College Birmingham Academy. So students studying here will get Singapore qualification as well as Malaysian qualification. So it's also cost effective, and with our partnership with Priceless, give them global opportunities in the extension. Thank you. உண்மையிலே இந்த எம்ஓஇ ப்ரைஸ்லெஸ் தான். ஏன்னா என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடைக்காது. சென்னை ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. Okay. Thank you.